அவங்க உங்கள்ட்ட விலகி இருக்காங்க. உங்களோட எண்ணங்கள விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட மௌனம் வந்து உங்கள கஷ்டப்படுத்துது, காயப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க உங்ககிட்ட ஏன் பேசல? அந்த மௌனத்துக்கான காரணம் என்ன? அத உடைக்கிறதுக்கு உங்க கையில என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். திஸ் இஸ் மிரர் ரியாலிட்டி. இந்த பெர்சன் வந்து உங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம், ரீசென்ட்டா இந்த பெர்சன் ஏதோ ஒரு விஷயத்த நம்பி ஏமாந்துருக்காங்க. ஏன்னா அட்டாச்மெண்ட். அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைனா வந்து பண பிரச்சனை, இல்லைனா சிச்சுவேஷன், ஃபேமிலி ட்ராமா, இல்லைனா வந்து கடன் தொல்லை இருக்குது, ஏதாவது ஒரு வாலண்டியர் எதுலேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடையினால தான் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்காங்களே தவிர, யூஸ்வலாக வந்து ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தடைகள் எப்போ உருவாகும் அப்படின்னா, நீங்கள் அலைன் ஆகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி தடைகள் உருவாகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் எதை ஹீல் பண்ணால் இந்த தடை வந்து தானாக விலகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி இந்த பர்சனை ஏமாற்றிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஃபேமிலி பணம் தரமாட்டேன் அப்படின்னு ஏமாற்றிருக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து ஒரு கெட்டவங்க கிட்ட மாட்டிகிட்ருக்காங்க, இல்லைன்னா கெட்டவங்க அவங்கள ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபெமினனை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் வந்து ரொம்ப நாலேஜ்டு, ரொம்ப மெச்சூர்டு, அதே சமயம் வந்து எமோஷனலாக ரொம்ப ஸ்டேபிளான ஆள், பேஷண்ட், ரொம்ப பொறுமைசாலியும் கூட. ஆனால் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஃபேஸ் பண்ண இந்த ஒரு துரோகம் தான். ஆனால் இந்த துரோகம் எதுக்கு வழிகாட்ட போது, எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, டோர் டு ஸ்பிரிட் அண்ட் பிளாசமிங் அபண்டன்ஸ். அதாவது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கான ஒரு முதல் படியாக தான் இருக்குது. துரோகம்னா துரோகத்திலே முடிஞ்சு போக போகிறதில்ல உங்கள் காதல் வாழ்க்கை. அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கை ஸ்பிரிச்சுவலாக அவேக் ஆக போகுது. இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவலாக வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க. நம்பர் 5 அண்ட் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் திரும்ப 5, 3 பார்த்தீங்க. 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 2 தடவை 5 ரிப்பீட் ஆகி. ஸோ சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் இது வந்து சேஞ்ச் ஃபார் பெட்டர். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக மேலே லைக் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. இது இந்த பர்சனுக்கு நடக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு காத்துட்ருக்க காதல் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு வரணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏமாறக்கூடாது இந்த காமிக் எனர்ஜியை பார்த்து. இல்லைனா காமிக் எனர்ஜி கிட்ட காமிக், நான் சொல்கிற மாதிரி காமிக் யாராக வேணா இருக்கலாம், ஃபேமிலி, லிட்டரலாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போது நீங்கள் எந்த சாவி போட்டு இந்த சுச்சுவேஷனை, இந்த சங்கிலி அவங்கள கட்டி போட்டிருக்க அந்த சங்கிலியை நீங்கள் திறக்க போகிறீங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் எனர்ஜி என்ன, இந்த மாஸ்குலின் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, உங்களோட 3D வேர்ல்ட் எனர்ஜி டவர், இது வந்து பெரிய ஷாக்கிங்காக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த பர்சன் வந்து ஹேங்க்டு மேன். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்க போகுது. இந்த பர்சன் எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. லெட்ஸ் இது உங்களோட எனர்ஜியா மாஸ்குலினோட எனர்ஜியானா? டவர். ஸோ இது வந்து இந்த மாஸ்குலினோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து நீங்கள் எங்கேயோ ஸ்டாக்னண்ட்டாக இருக்கீங்க. வேர் ஆர் யூ? சரி பார்க்கலாம். த டவர் மூமெண்ட் யார் வாழ்க்கையில்? 9 of Cups. விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் தான் ஃபெமினன். சிலருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக நடக்க போகிறது. நான் டவர் மூமெண்ட் வந்தோடனே உங்களுக்கு எதாவது நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். நோ, இந்த பர்சன் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. சொன்ன மாதிரி தான் அட்டாச்மெண்ட். இது வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னா, பிரபஞ்சம், டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த மாற்றம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் உங்களை இப்போ நீங்களே வந்து இந்த சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லைனா அந்த சுச்சுவேஷன் நீங்கள் கேள்விப்படுறீங்க, இல்லை அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, அவ்வளோதான், சரி ஓகே பார்ப்போம் ஏன் நடக்குதோ, அந்த மாதிரி ஒரு டல் நோட்டுக்கு தான் போக போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. டோன்ட் வரி பேபி, உன்னோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நிச்சயமாக நடக்கும். இட்ஸ் லைக் காதல்னால் உங்கள் மனசு பொங்கி வழிய போகிறது, சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்க போகிறீங்க. இது ரொம்ப ஷாக்கிங்காக தான் நடக்க போகுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு மாயை. ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து இட்ஸ் லைக் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாபம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வரம் தான். ஸோ கவலையப்படாதீங்க. நாம் இந்த சாபத்தை எப்படி வரமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வாக் அவே. 10 ஆஃப் சோர்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சப்போஸ் இந்த பர்சன் வந்து உங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாக் அவே. நீங்கள் எங்கே தரைக்குறைவாக நடத்தப்பட்டாலும் சரி, இல்லைனா உங்களோட டிக்னிட்டிக்கு வந்து இழுக்கு வர மாதிரி நடந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், நீங்கள் வாக் அவே பண்ணுறது தான் அந்த பர்சனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருது. ஸோ நீங்கள் வாக்கவே பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிருக்கலாம் இந்த பர்சன், பட் நீங்கள் வந்து வாக்கவே பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து லிட்ரலாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா மணி பெருசு, ஜாப், ஃபேமிலி ட்ராமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சைக்கிளை இந்த பர்சன் ரிப்பீட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் தரக்கூடிய இல்லை ட்ரிகரிங் பாயிண்ட்டாக தான் இருக்க போகிறது. பட் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டு தான் உங்களை என்ன பண்ண போகுதுன்னா, சரி அவ்வளோதான் நான் கிளம்புறேன் அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை தள்ள போகிறது. நீங்கள் வாக்கவே பண்ண அந்த நொடி தான் இந்த பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க. அதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வாக்கவே பண்ண வாட்டி ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். அந்த வேக்யூமை இட்ஸ் லைக் எ டிவைன், இது வந்து டிவைன் லா, யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போட்டோம், எங்கே வேணால் போட்டோம், எத்தனை நாள் வேணால் சுற்றட்டும், இந்த எண்டு நாய்க்குட்டி மாதிரி உங்களை சுற்றி தான் வரணும், வேறு வழியே கிடையாது. ஸோ தட்ஸ் லவ், தட்ஸ் த பவர் ஆஃப் லவ். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு வந்து பிடிக்கலை, இல்லைனா வந்து உங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலை, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்துறாங்க, சீட்டிங், எதுவாக இருந்தாலும் சரி வாக்கவே. அதுதான் இந்த பர்சனை தலைகீழாக புரட்டி போட. இட்ஸ் லைக் எ ஹேங்க்டு மேன். இவங்க வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவில் இருக்காங்க, உங்களோட பிரிவு உங்களை அப்படியே தலைகீழாக மாற்றும். அதுதான் இங்கே பாருங்கள் 4 ஆஃப் வான்ஸ் உங்கள் கல்யாணத்துக்கு வழி வகுக்க போகுது. ஸோ நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னா லிட்ரலாக பிரிஞ்சு போக போகிறதில்ல. இந்த பிரிவு தான் இந்த மாஸ்குலினாக போராட வைக்க போகுது, உண்மையை சொல்ல வைக்க போகிறது. ஸோ இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் காதல் வாழ்க்கையில். இந்த பிரிவு நம்ம வந்து லிட்ரலாக நீங்கள் வேணும்னா ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறேன் அப்படின்னா ஓகே, அப்படின்னா நான் பிரிஞ்சு போனால் அவங்க வந்துடுவாங்கன்னா நான் இப்போயே ஒரு சண்டையை போட்டு பிரிஞ்சு போயிடுறேன். அப்படி லைக் லிட்ரலாக அப்படி நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கணும், அவங்க உங்களை ஏமாற்றிருக்கணும், இல்லைனா வந்து உங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் போயிருக்கணும். அந்த தருணம் நீங்கள் வாக் அவே பண்ணிங்கன்னா அது இந்த மாஸ்குலினை ட்ரிகர் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டிங் இன் மை பவர், அதுதான் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறது மட்டும்தான் இந்த மாஸ்குலினை உங்ககிட்ட கொண்டு வரும். இந்த மாஸ்குலின் எனர்ஜியை அவங்களோட காதலை உணர வைக்கும். இந்த காதலுக்காக சண்டை போடுற அந்த பவரையும் இந்த மாஸ்குலினுக்கு தரும். ஸோ ஐம் ஸ்டாண்டிங் இன் மை பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனர்ஜெட்டிக்கலாக சொல்கிறீங்க, நீ வந்து நீயாக இல்லாமல் போனால், அதாவது மாஸ்குலின் எனர்ஜியாக டிவைன் மாஸ்குலினான இல்லாமல் போனால் நான் எங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக கிளைம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாஸ்குலின். இங்கே பாருங்கள், உங்கள் அன்பு எங்கேயும் போக போகிறதில்ல. ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங். இது பிரபஞ்சம், டிவைன் இன்டர்வென்ஷன் உங்கள் காதல் வாழ்க்கையில். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி. இந்த காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், நான் வாக்கவே பண்ணிட்டு அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா முடியாது, போக முடியாது. நான் தான் சொல்கிறேனே, டிவைன் லவ், அவங்களால போகவே முடியாது. அப்படி போனாங்க அப்படின்னா அவங்க இது டிவைன் கனெக்ஷனே கிடையாது, அவங்க உங்களோட கவுண்டர் பார்ட்டே கிடையாது, போக முடியாது. அவங்க விலகி போனாலும் உங்களால் போக முடியாது. தட்ஸ் கால் ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜர்னி. இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேரும் விதிக்கப்பட்டிருக்கீங்க. இட்ஸ் லைக் இந்த எண்டு நீங்கள் தான் இருக்க போகிறீங்க ஒன்றா. அதனால் நீங்கள் விலகி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பத்துக்கெலாம் மனசில் இடமே கொடுக்காதீங்க. உங்களோட பிரிவு தான் இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போக போகிறது. ஸோ நீங்கள் 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. சரி, ஃபஸ்ட்டு டவர் மூமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் டவர்? Why this tower? 6 of cups. Oh, 6 of cups, blockage. 4 of pentacles. காதல் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலாக வந்து செட்பேக். 4 of pentacles, காசு இல்லை, பணம் தான் பெரிய பிரச்சனை. இங்கே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. பணத்தை யாரோ இந்த பர்சன்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க. இல்லைனா வந்து ஒரு ஃபேக் டீலை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் எ ஷாக்கிங் திங். இந்த பர்சனுக்கும் சரி, இதை கேள்விப்படும்போது உங்களுக்கும் சரி.
ஸோ அந்த பர்சன் இந்த மாதிரி ஏதாவது லோ வைப்ரேஷனல் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விலகி போங்க. 6 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருந்திருக்கலாம். என்னானாலும் சரி நீங்கள் போக மாட்டீங்க, என்னானாலும் சரி பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிடுவாங்க, ஏன்னா இது வந்து டிவைன்லா, அதனால் நான் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பர்சன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணியிருக்காங்க பிரபஞ்சத்து கூட. நைட் ஆஃப் கப்ஸ். பட் காதில் சொல்ல வர போகிறாங்க, இப்போ வரல, பட் வர போகிறாங்க. நீங்கள் வாக்கவே பண்ணும்போது இந்த பர்சன் பின்னாடியே துரத்திட்டு வர போகிறாங்க. ஆனால் நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடந்திருக்கு, காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும், பண்ணலை. பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்சன் எதையோ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த காதலை தாண்டி. அதுதான் இப்போ வந்து பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் இங்கே சாவி. யூ ஆர் த கீ. உங்களோட புறமுதுகு தான் இந்த பர்சனுக்கான சரியான பதிலடி. ஏன்னா உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், காதலை கொண்டாடி இருக்கணும், உங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணிக்கணும், எதுவுமே பண்ணல. அதை விட்டு காமிக் எனர்ஜி பின்னாடி ஓடி இருக்கலாம், இல்லைனா வந்து சுச்சுவேஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து எனக்கு இந்த வீடு வேணும், இந்த பங்களா வேணும், கார் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எங்கள் தெருவில் இருக்க நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு நிறையா வேணும், நீங்கள் மட்டும் வேண்டாம். ஸோ பிரபஞ்சம் பார்த்தாங்க, ஓ அப்படியா, ஓகே, இது எதனால் நீ வேணான்னு சொல்கிறோம், காசுக்காக. ஓகே, அந்த காசை லைட்டாக உருவு அப்படின்னு உருவிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடி வருவாங்க. டோன்ட் வரி. இட்ஸ் லைக் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன், இட்ஸ் லைக் சீரியஸாக. 9 ஆஃப் சோட்ஸ். வலி, வேதனை, நரக வேதனை. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து பிளேயராக இருந்திருக்கலாம். பொறுமை பொறுமை பொறுமை. இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்கை பாருங்கள். பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பர்சன் வந்து அவங்களோட பழைய ஆக்ஷனை கூடி சீக்கிரம் ரிக்ரெட் பண்ண போகிறாங்க. அது தேர்ட் பார்ட்டி பின்னாடி போயிருந்தாலும் சரி, இல்லை பொசிஷன் வேணும், எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணும், இந்த ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது தேர்ந்தெடுத்து போயிருந்தாங்க அப்படின்னா செமையாக வாங்க போகிறாங்க பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களை துரத்திட்டு வரப்பாங்க பின்னாடி சேரியாட். நீங்கள் இங்கே உங்கள் வேலையை பார்க்குறீங்க, உங்களை துரத்திட்டு வரது யார்? மாஸ்குலின் எனர்ஜி. எப்போது? நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கப்புறம். நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பர்சனுக்கு ஞானமே வரப்போகிறது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக போதி மரம். ஞானம் என்ன வரப்போகுது? கிங் ஆஃப் கப்ஸ் பாட்டமில். அவங்களால மறக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. அவங்க இந்த பிரிவில் தான் அந்த காதலே உணர போகிறாங்க. இது தெய்வீக காதல், உங்கள் காதலோட ஆழம், உங்களோட அருமை எல்லாமே. ஞானம் அங்கே தான் துளிர் விட போகிறது. ஸோ வாக் அவே. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.